கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் செஞ்சேன்னு சொல்றாங்களே, ஒரு கோயிலுக்கு உங்க முதலமைச்சர் கூட்டு வந்தீங்களா? முதலமைச்சருக்கு கோயில் வேண்டாம், திருப்பரங்குன்றம் வேண்டாம், விளக்கு வேண்டாம், நான் உண்டியல் வேணும். நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க தப்பு இல்ல, கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டுறீங்க தப்பு இல்ல, ஆனா எங்களோட தைப்பூசத்துக்கு வாங்க, எங்க கோயிலுக்கு வாங்க. சேகர் பாபு வந்து சத்தம் போட்டா பத்தாது, உங்களுடன் ஸ்டாலின் சொல்றது பதிலா மக்களுடன் ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா மக்கள் எல்லாம் தெருவுல நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னமோ கோயில்னா அவங்களுக்கு உரிமை மாதிரி, இவங்களுக்கு அடியில கோயில் இருக்க மாதிரியும். கோயில் என்பது பொதுமக்களின் பக்தியினால் உருவானது, இவங்களால உருவாக்கப்பட்டது கிடையாது. 3000 கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் செஞ்சேன்னு சொல்றாங்களே, ஒரு கோயிலுக்கு உங்க முதலமைச்சர் கூட்டு வந்தீங்களா? இவ்வளவு பக்தர்களை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே, உங்க முதலமைச்சரை ஒரு கும்பாபிஷேக கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப உங்க கோயில் தான் உங்களுக்கு வேண்டாம். முதலமைச்சருக்கு கோயில் வேண்டாம், திருப்பரங்குன்றம் வேண்டாம், விளக்கு வேண்டாம், நான் உண்டியல் வேணும், காசு வேணும், ஆசி வேண்டாம். அதனால நான் ஒரு சவால் விடுறேங்க. நீங்க எக்ஸ்ட்ராருக்கு போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க தப்பு இல்ல, கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டுறீங்க தப்பு இல்ல, ஆனா எங்களோட தைப்பூசத்துக்கு வாங்க, எங்க கோயிலுக்கு வாங்க. சேகர் பாபு வந்து சத்தம் போட்டா பத்தாது, டென்ஷன் ஆனா கூட முதலமைச்சரை கூட்டிட்டு வாங்க. இந்துக்களின் உணவை புண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை விட நாங்கள் கடுமையான தண்டனையை நீங்கள் சந்திக்க நேரிடும். 2026 மிகப்பெரிய பதிலை உங்களுக்கு சொல்லும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணும் இல்லைங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் சொன்னாரு, உங்களுடன் ஸ்டாலின் சொல்றது பதிலா மக்களுடன் ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா மக்கள் எல்லாம் தெருவுல நிக்கிறாங்க. என்னன்னு நாயேன்னு சொல்லிருக்காருங்க. தாயே என்று கும்பிட வருகின்ற கோயிலில் நாயேன்னு சொல்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கேட்கறவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம்னு பார்த்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப இந்து மக்களை எதையாவது கேட்டா வாய மூடிட்டு போகணும்னு அர்த்தமா? அதனால சேகர் பாபு அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன நான் சேகர் பாபு ஒரு கோரிக்கை வைக்கிறேங்க, கூட்டமாதாங்க வருவோம். இது பெரும்பான்மை மக்கள் கூடுகின்ற இடம். ஒரு இடத்துல இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இருந்தா அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். நீங்க வர மாதிரி எல்லாரும் யோசனை பண்ணிட்டு வர முடியாது. அதனால கும்பாபிஷேகம் இருந்தாலும் தேரோட்டமாக இருந்தாலும் வாய மூடிட்டு வீட்டுல இருங்க. உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா டென்ஷன் ஆகுது. நீங்க இந்து மக்களை பார்த்தால் கண்டமானிக்கு பேசுறீங்க. அதனால நீங்க எந்த விழாவுக்கும் வர வேணாம். அறநிலையத்துறைனா நீங்க ஆபீசர்ஸ பாத்துக்க சொல்லுங்க, இல்ல பக்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்க எல்லா விழாவுக்கும் வரீங்க? அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா விழாவுக்கும் வரணும்னு என்ன சட்டம் இருக்குது? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அதனால சேகர் பாபு தது மன உணர்வை மட்டுமல்ல மத உணர்வை காண்பிக்கிறார். உள்ளுக்குள்ள இருந்து இந்து வெறுப்பு அப்படி வருது அவருக்கு. ஏன்னா சனாதனத்தை எதிர்த்து பேசுவதற்கு உதயநிதி கூட நின்று கை தட்டிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் விழால ஒருத்தர் பேசுறாரு, திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்ற மறுத்த முதலமைச்சருக்கு நன்றி கை தட்டுறாரு. யாரு? சேகர் பாபு. கை தட்டுறதுலாம் வேற எங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமே நீங்க இங்க வந்தீர்கள் என்றால் தட்டிவிடப்படுவீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? கோயில்ல பாரத தாயை வணங்குகிறேன்னு சொன்னா தப்பா இல்லையா? தீ தின்றதுன்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? பாரத மாதாக்கு சொல்றது கெட்ட வார்த்தையாங்க? நாயன்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? தாயை வணங்குறேன்னு சொன்னா கெட்ட வார்த்தையாங்க? இவங்களுடைய இந்த ஆவேச பேச்சு, இந்த சர்ச்சையான இதுவும் என்ன மாடல்னு நினைக்கிறீங்க? அதான் திராவிட மாடல், இந்து எதிர்ப்பு மாடல், தோல்வி மாடல். இந்த இந்து எதிர்ப்பு மாடல் திராவிட மாடல் சொல்ற தோல்வி மாடலாக முடிய போகிறது அவர்களுக்கு. தானுமாலையன் நிச்சயமாக பார்த்துக் கொள்வார்.